இந்த நேரம் மைதானமானது அமைதியாக இருந்தது. ஆயினும் மனம் தளராத விக்ரமாதித்தனாய் நம்ம பேட் கமின்ஸ் அவர்கள் வீசிய பந்தில் 4-6 என்று விளாசி நம்பிக்கை உண்டாக்கினார் டூப்ளஸை. தனது தலைக்கு மேல் சென்ற அடுத்த பந்தையும் சிக்ஸருக்கு அனுப்ப ஆசைப்பட்ட டூப்ளஸி அவர்களின் கிளவுஸில் பந்து லேசாகப்பட்டு சென்று கீப்பர் கிளாசனின் கிளவுஸில் தஞ்ச புகுந்தது. இதுவரை அவர் 28 பந்துகளில் 62 ரன்களை குவித்திருந்தார். அடுத்ததாக களமிறங்கிய சௌரவ் சௌகான் கமின்ஸின் முதல் பந்திலேயே ஸ்டம்ப் அவுட் ஆகவும் இனி என்ன செய்துவிட முடியும் என்பது போல அனைவரின் மனநிலையும் சென்றிருந்த நிலையில் அங்கே அப்போது உதயமானான் ஒரு நாயகன். அவன் நடந்தது எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கப் போவதை பற்றி அச்சம் கொள்ளாமல் களத்தில் இருக்கும் போது தன்னால் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு ரன்மனை பிடித்தார். அனைவர் மனதிலும் சிம்மாசனம் போட்டு இருக்கும் நம்ம தினேஷ் கார்த்திக் தான் அது. கொஞ்சம் கூட அலட்டல் இல்லாமல் பதட்டம் கொள்ளாமல் அந்தந்த பந்திற்கு தர வேண்டிய மரியாதையை உரிய முறையில் ரன்களாக தந்தார். ஆமாம், பந்து வீசுவது எவராக இருந்தால் என்ன, பந்து இருக்க போவது என்னமோ பவுண்டரி லைனில் தான் என்பது போல அவருடைய ஆட்டம் ரசிக்கும்படி இருந்தது. இந்த நிலையில் ஹைதராபாத் அணியினருக்கும் ரசிகர்களுக்கும் வயிற்றில் புளியை கரைத்திருக்கும் என்பதே உண்மை. இந்த நிலையில் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்தார் லாம்ரோர் அவர்கள். 11 பந்துகளில் 19 ரன்களில் ஆட்டமிழந்த போதும் நம்ம தினேஷ் கார்த்திக்கின் கவனம் பந்தின் மீது மட்டுமே இருந்தது. விளாசனம் தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. ஆமாயா, பந்தை எப்படி போட்டாலும் அடிக்கிறேனையா என்று கேப்டன் கமின்ஸே வெறுத்து போய் புன்னகை பூக்கும் அளவிற்கு வெறும் 35 பந்துகளில் 81 ரன்கள் என்று தினேஷ் கார்த்திக் சாக்லேட் பாயாக எல்லோர் கண்களுக்கும் தெரிந்தது.